அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th Sense Insurance Consult மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு 3 நாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கியிருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளாலுமே இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நெய்வேலியை சேர்ந்தவங்க. தனிமனித மேம்பாட்டுக்காக செயல்படும் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னலில் இவங்க உறுப்பினர். அதாவது குறிப்பாக சொன்னால் ஜேசிஐ நெய்வேலியின் உறுப்பினர். ஜேசிஐ நெய்வேலியின் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக செயல்படும் உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் ஜேசிஐ அப்படின்றது தனிமனித மேம்பாடு மட்டும் இல்லாமல் பயிற்றுநர்களுக்கான ஒரு தளம். ஸோ பயிற்சித்துறையின் மேலே உள்ள ஒரு தீராத காதலால் தன்னை பயிற்சித்துறையில் ஈடுபடுத்தி கொண்ட நபர் இவங்க. ஜேசிஐ இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர் இவங்க. இவங்க நெய்வேலி NLC அமைப்பில் அதில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் வரை மிகப்பெரிய உயரிய பொறுப்பு வகித்து ஓய்வு பெற்றவங்க. சமீப காலத்தில் ஓய்வு பெற்றவங்க. ஓய்வு பெற்ற நேரத்துலையும் ஓய்வு பெறாமல் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. இவங்க ஒரு சமூக ஆர்வலர் இவங்க. சார், நான் மியூட் போட்டுக்கிறேன். நான் உங்களை இன்ட்ரோ பண்ணதோட திருப்பி நான் அன்மியூட் பண்ணிக்கங்க சார், ஏன்னா சவுண்ட் கேட்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சமூக ஆர்வலர்னு சொல்லும்போது நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜேசி இந்தியா மட்டும் இல்லாமல் நிக்கில் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகளையும் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர் இவங்க. நிறைய அறக்கட்டளைகள் மூலமா மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் இயற்கை ஆர்வலர் இவங்க. ஒரு நர்சரியும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை கலிவர்தன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் ஆரம்பிக்கலாம் சார். நற்புலரியின் மிக அருமையான நிகழ்வுகள் 906 இந்த நாள் மறக்க முடியாத நாள். பல நாட்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினமும் 9th Sense Consultants போன்றாகவும் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கி இருக்கின்ற இந்த நற்புலரியினுடைய வளர்ச்சி மிகவும் அளப்பரியது. நான் உங்களுடன் தொடர்ந்து பயணித்து வருகின்றேன் என்பதை இந்த தருணத்திலே மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொண்டேன். அதனால்தான் எனக்கு ஒரு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டு இருக்கின்றன. இந்த வாய்ப்பை நான் மிகவும் விரும்பி ஏற்று எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்ற நற்புலரியினுடைய குடும்பத்திற்கு நானும் ஒருவனாக இருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன். பல தருணங்களில் என்னுடைய வீட்டில் உறவினர்களும் நண்பர்களும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் பல்வேறு தருணங்களில் சந்திக்கும் பொழுது
பல நிகழ்வுகளை மனதார பேசிக்கொள்வோம். ஆனால் ஒரு சில விஷயங்களில் ஏதோ உள்ளுக்குள் இருப்பதை வெளியில் சொல்வதற்கு சங்கடமாக இருக்கும். அம்மா கோபித்துக் கொள்வார்களோ, அப்பா சங்கடப்படுவார்களோ, மனைவி வருத்தப்படுவார்களோ என்றெல்லாம் அது உண்மையல்ல, ஒரு வெளிப்பாடு. அப்படியெல்லாம் இருக்குமோ என்று பயந்து நிறைய விஷயங்களை மறைத்து, சில விஷயங்களை குறைத்து வெளிப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆம் சகோதர சகோதரர்களே, நற்புலியினுடைய குடும்ப தூண்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக அனைவருக்கும் அமைவதற்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு, இந்த நவநாகரிக உலகத்தில் யாரானாலும் மிக எளிதாக கிண்டல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பலரை ரொம்ப எளிமையாக காயப்படுத்தக்கூடிய ஒரு சாதுரியமும் நமக்கு இருக்கும். ஒரு கிராமத்துல ஒரு கண் தெரியாத ஒரு குருடர், அவங்க எப்பொழுதும் வெளியில போனாலும் ஒரு விளக்கு எடுத்துட்டு போவாங்க. கிராமத்துல எல்லாம் முன்றைய காலத்துல நாங்கெல்லாம் போகும்போது ஒரு அரிக்கன் லேம்ப் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி அந்த குருடராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியவர் நடக்கும் பொழுது எடுத்து செல்வது வழக்கம். இப்படி அவர் அந்த எப்பொழுது போனாலும் அந்த விளக்கை எடுத்து செல்லும் பொழுது ஒரு இளைஞன் பார்த்து கொண்டே இருப்பான். என்ன இந்த முதியவர் எப்ப பார்த்தாலும் வெளியில போகும்போது விளக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லுவான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப இந்த பெரியவர்கிட்ட எப்படியாவது கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, நீங்க உனக்குதான் கண்ணு தெரியாத, பிறகு ஏன் வந்து விளக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேளிக்கையா அந்த பையன்கிட்ட வந்து அந்த பையன் இந்த முதியவர்கிட்ட கேட்கிறான். அந்த முதியவர் வந்து சொல்றாரு, எனக்கு கண் தெரியாதுங்கிறது உண்மைதான், ஆனா உங்களை போல கண்ணு நல்லா தெரிஞ்சவங்க மோதிரக்கூடாது, அதனாலதான் நான் அதை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு வந்து அந்த பெரியவர் வந்து அந்த இளைஞர்கிட்ட சொல்றான். அந்த இளைஞன் வந்து ஒரு சூழல் என்னன்னா, கண் தெரியாதவர் ஒரு விளக்கு எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு கேலியே கிண்டலா பேசின பையனுக்கு அவன் அந்த முதியவர் சொன்ன பதில கேட்டுட்டு தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து வந்து ரொம்ப வெட்கப்பட்டுட்டு, அப்புறம் இந்த மாதிரி யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைக்கு வந்து வந்தான். நண்பர்களே, இப்ப ஒருத்தவங்கள வந்து இழிவா பேசுறது வந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஒரு நல்ல தன்மையோட வந்து பேசணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. நம்மளும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த நிலைப்பாடுகள் வந்து ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கு. அதை நம்ம வந்து புரிய வைக்க முடியுமா அப்படின்னா அது புரிய வைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா நடக்கிறது. எதுவுமே வந்து ஒரு பர்பஸா இவங்களை கிண்டல் பண்ணணும், இவங்களை கேலி பண்ணணும், இவங்களை தொந்தரவு பண்ணணும், இவங்களை சங்கடப்படுத்தணும் அப்படின்னு வந்து இன்ஸ்டன்டா நடக்கிறது இல்ல. இன்ஸ்டன்டா நடக்குது. அவங்க யோசிச்சு எல்லாம் செய்யறது இல்ல. அந்த செய்து விட்ட பிறகுதான் வந்து சிந்திக்கிறாங்க. அப்போ ஒரு சராசரியாக இருக்கின்ற மனித வாழ்க்கையில அவங்க வந்து ஒரு மனிதர்கள் பிறக்கும் பொழுது வந்து குருடராக வந்து பிறக்கிறது இல்ல அப்படிதான் வந்து அதுவும் உண்மையும் கூட. ஆனா அந்த மனிதன் எங்கு பிறக்கிறானோ அந்த இடத்திலே அவன் குருடனாக மாற்றப்படுகிறான் என்றுதான் வந்து ரிசர்ச் சொல்லுது. எப்படி வந்து ஒருவர் வந்து குருடனாக வந்து மாற்றப்படுகிறான் என்றால், ஒரு
நிறைய பேர் வந்து ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறோம், பல கம்யூனிட்டிகளை சேர்ந்திருக்கிறோம், பல சோசியல் சர்வீஸ்ல ஈடுபட்டு இருக்கோம், பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுத்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல மிகப்பெரிய ஆளுமை படைத்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு உலகளாவிய விஷயங்களாக இருந்தாலும் வந்து ஒரு கண்ணு வந்து தெரியாதவன் ஒரு குருடன் இல்ல. ஆனா கண்ணு தெரியாதவர் அப்படின்னா கண்ணு தெரியாதவர் தான். அதாவது ஒரு கண்ணுல அல்லது நம்ம உடல்ல ஒரு அவயம், ஒரு பார்ட் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணல அல்லது வந்து அது குறைஞ்சிச்சு, ஒரு அவயம் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ அப்படி குறைஞ்சதுனால அவன் வந்து கண்ணு தெரியாதவர் அவதான வழியா அவர் குருடர் இல்ல. ஏன்னா நம்ம பார்க்கிற பார்வை வந்து வேற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கிறோம், வேற விதமான விஷயங்களை நம்ம செய்யறோம். ஆனா அந்த கண் என்பது, கண் பார்வையற்ற ஒரு சூழல் என்பது அது யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த யதார்த்தமான விஷயத்தை வைத்துக்கொண்டு மிக சரியா சொல்லணும்னா, அந்த கண் தெரியாமல் இருக்கின்ற ஒரு குருடர்கிட்ட உங்களுடைய கண்ணுல வந்து கோளாறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா, அவனுக்கே தெரியும். ஆமாங்க, நான் குருடன் தாங்க, என் கண்ணுல பிரச்சனை இருக்குங்க, என்னால பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்ப அவங்ககிட்ட போயிட்டு, தம்பி நீ இந்த செல்கின்ற பாதை வந்து சரியா இல்லாமல் இருக்கிறது, நீ இப்படி வா, இந்த பக்கம் செல்லு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. அந்த குருடரா இருக்கிற நபர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே நமக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்போ பார்வை இல்லாம இருக்கிறவர்கள் குருடர்கள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, நம்மில் பல பேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த போரத்துல வந்து கடந்த 24 நாட்களாக வந்து மிக்க மிக்க தெளிவு பெற்று இருக்கிறோம். பல நபர்கள் அவர்களுடைய பார்வை இருந்தும் குருடராக இருக்கிறார்கள் என்று ஒரு சிலரை வந்து பார்க்கும் பொழுதோ, பேசும் பொழுதோ, அவர்கள் செய்கின்ற செயல்களை நாம் உணரும் பொழுதோ நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அப்போ குருடர்கள் அப்படின்னு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது அருமையான தலைப்பை வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை பின்னால் இருக்கின்ற அத்தனை பேர்களும் இந்த தலைப்புக்கு வந்து இசைவுபடுத்துறார்கள் என்ற மிக சிறந்த விஷயம். ஏன்னா பல்வேறு தருணங்களில் வந்து பல விஷயங்களை நம்ம கையாளும் போது என்ன நடக்கும்னா, எல்லாருமே வந்து நல்லவங்க தான், நல்லவர்களாக இருப்பதால் தான் நாம் வந்து நன்றாக இயங்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த கண் தெரியாதவர்கள், குருடர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு வந்து பல திறமைகள் வந்து ஒளிந்திருக்கு. நம்ம சாதாரணமா பயணிக்கும் பொழுது வந்து ட்ரெயின்ல எல்லாம் பயணிக்கும் போது ஒரு சிலர்கள் அருமையாக பாடுவார்கள். இசையில் வந்து மிகவும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல கவிதை அருமையா வந்து அவங்களுடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய சாம்பியன் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு இணையாக இந்த கவிதைகள் வந்து இருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்க நெய்வேலி நிறுவனத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தொழில்நுட்பங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பார்வை அவர்கள் பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மனசோட அவங்கள பாக்குறோமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்ல மனசோட பாக்குறோம். ஆனா அவர்களுக்கென்று ஒரு பல திறமைகள் வந்து கொட்டி கிடக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பார்வை அற்றவர்களாக இருக்கிறவர்களிடம் இருந்து தினம் தினம் நாம் எதையாவது கற்றுக்கொள்வது போல்தான் இருக்கிறது. அப்படின்னா என்ன சார், அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன சார் கத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்ப நாம் வந்து வெளியில செல்லும்போது நமக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது, அல்லது ஒரு பார்ட்னர் தேவைப்படுது, அல்லது ஒரு துணை தேவைப்படுது, அல்லது நமக்கு மனதில் ஏற்படுகின்ற ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உதவியோ மற்ற விஷயங்களோ தேவைப்படுகிறது. ஆனா கண் தெரியாமல் சிரமப்படுகிறவர்கள், வாழ்க்கையிலே ஒரு அங்கத்தை இழந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களாகவே ஒரு பாதையை வந்து செல்வதற்கு தயாராக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த பாதையில் தான் அவர்கள் செல்வார்கள். ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து பார்வை இல்லை அப்படின்னு வந்து ஒரு ஒரு காலமும் வந்து அவர்கள் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு கண் பார்வையை மட்டும்தான் இழந்திருக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய கனவுகளை இழக்காமல் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஏன்னா ஹெலன் ஹெல்லர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கண்டிப்பா வந்து இந்த கடந்த காலங்கள்ல வந்து அவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்வையும் இல்லை, கேட்கவும் செவித்திறனும் இல்லை, அப்படி பிறந்தவர். அவர் வந்து இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து கொடுத்தார். அது இல்லாம இப்ப இந்தியாவுல ஸ்ரீமதி லலிதா வந்து அவங்க ஒரு குருடு தாய். அவங்க வந்து டெய்லரிங் வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டு நிறைய பெண்களுக்கு வந்து அந்த டெய்லரிங்கை சொல்லி கொடுத்து ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி அந்த பெண்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற்றுக் கொடுத்தவங்க வந்து ஸ்ரீமதி லலிதா. அவங்க வந்து மிகப்பெரிய ஆளுமை படைத்தவங்க. டிவில வந்திருக்காங்க, யூடியூப்ல இருக்கு. என்னுடைய ரிலேஷன் வந்து மிஸ்டர் தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க. அவர்களுக்கு வந்து விருது கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு அரசியல் ரீதியா அவரை வந்து அச்சீவ் பண்ணதுக்காக அவருக்கு விருது கொடுத்தாங்க ஏடிஎம்பி பீரியட்ல. அப்ப இந்த அம்மாவுக்கும் வந்து விருது கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் மிக சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு பெண்மணி அவர்கள். அப்போ கண் குருடு என்பது ஒரு சவால் தான், வேற வழி இல்லை. ஆனா அத்தனையும் சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு சிரமமான விஷயம். அப்ப இந்த சமயத்துல என்னோட பதிவு என்னன்னா, நாம எல்லாருமே அவங்களுக்கு வந்து துணை நிற்க வேண்டும். ஏன் துணை நிற்க வேண்டும் என்றால், ஒரு குருடராக இருந்த ஒரு பெண் வந்து ஐஏஎஸ்ல தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல, ரொம்ப எளிமையான விஷயம் இல்ல. இதெல்லாம் வந்து சாத்தியம் என்பதுதான் வந்து உண்மையான விஷயம். அப்போ மனசுல வந்து நல்ல கருணையும், ஒரு செயலில் வந்து அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து உதவி செய்யறோம் அப்படின்னா அதுதான் வந்து மனித நேயமும் மனித தன்மையும் உள்ள விஷயங்கள். நாங்க ஜேசிஐ நெய்வேலியில இங்க வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த வர்றவங்களுக்கு வந்து எங்களுடைய ஜேசிஐ நெய்வேலியுடைய எப்பொழுது வந்து பதவி ஏற்கின்ற பிரசிடென்ட் அவங்களோட டீம் வருடம் வந்து அவர்களுக்கு வந்து மோர் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பான விஷயங்களை வந்து செய்வாங்க. ஆனா அது ஒரு டீம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. பிஹெச்டின்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல வந்து ஜேசி தாமரைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டீம்ல இந்த மாதிரி வந்து முடியாதவர்கள், நடக்க முடியாம அல்லது கையில் இல்லாமல் அல்லது வந்து பேச முடியாம அந்த எப்படியோ வந்து அவங்க இப்படி கேள்விப்பட்டெல்லாம் வந்துருவாங்க அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு. அவங்கள வந்து இது பண்ண வந்துருவாங்க. அவர்களை தேடி வந்து அவங்களுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மோர் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ ஆச்சரியமா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக போய் நிற்போம். ஆஹா கொஞ்சம் மோர் கொடுக்கும்போது போட்டோ எடுக்கிறதுக்காக போய் நிற்போம். ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு ஏன்னா ஜேசி நெய்வேலில மோர் தென் 100 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நிறைய வந்து போயிட்டு இருப்பாங்க. இதுதான் நமக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் தி டேல இருக்குங்கிறதுனால அந்த வந்துட்டு போகும்போது அவங்க அந்த மோர் கொடுக்கும்போது நாங்க அவங்கெல்லாம் வச்சு போட்டோ எடுத்துக்குவோம். அப்புறம் ஒரு குறைந்த 2-3 வருடங்கள்ல உணரும் பொழுதுதான் தெரிகிறது அவர்களுக்கு அந்த மோர் வந்து எவ்வளவு அவசியம்,
அந்த ஏன்னா அவ்வளவு காலையிலேயே வந்து ஒண்ணும் இருக்காது, பசி நேரம் ஆயிடும், வெயில அந்த டைம்ல கொடுக்கும். அவங்களுக்கு எங்க மோர் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க தெரியாது. அது அந்த ஜெய்ஸ் இல்ல உள்ள ஒரு சகோதரர் வந்து அவங்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு மோர் கொடுத்ததை எண்ணும் பொழுது அந்த மனிதனையும் அவருக்கு இருக்கிறத வந்து உணரும் பொழுது அப்பதான் ஆஹா நம்ம இப்படி எல்லாம் செய்யவே இல்லையே, நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்மளால செய்யறோம், ஆனா அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு போய் அவங்களுக்கு தேடி செய்யறாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனித நேயம் இருக்குதுன்னா அதுதான் வந்து நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரியும், உணர முடிஞ்சு. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்களும் எதுலயாவது வந்து மிங்கிள் ஆயிருக்கோம். ஒரு குடும்ப வாழ்க்கையில சுத்திட்டு இருக்கிறோம், பிசினஸ்ல சுத்திட்டு இருக்கிறோம், வெளியில வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க அந்த ஒர்க்கோட சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய இடங்கள்ல அவர்கள் அவர்களாகவே இருப்பதில்லை. நிறைய விஷயங்கள், செய்ய முடிந்த விஷயங்கள், செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே வந்து சிறப்பா செய்யறாங்க. ஆனா ஒரு சில இடத்துல வந்து கண்ணிருந்தும் குருடராய் அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி நிறைய பேர் வந்து முழுமையா தன்னை அர்ப்பணித்து கொண்டு குருடர் மாதிரியே செயல்பட்டுறார். நிறைய இடத்துல தெரியும், ஒரு மன உறுதியோட ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று வருபவர்கள் தன்னுடைய முயற்சியினாலும் விடாமுயற்சியினாலும் பல உயரங்களை கடந்து ஒரு சில விஷயங்களை பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பவுண்டர் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பல பல விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் செய்து வராங்க. ஆனா ஒரு சில இடங்களில் நாம் உண்மையான விஷயங்களை பிரதிபலிக்க முடியவில்லை. அந்த இடத்துல நம்ம வந்து குருடராக இருந்து விடுகின்றோம். நமக்கு எதுக்குடா இந்த வம்பு? ஒரு நபர் வந்து வண்டியில போறப்ப கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே செல்ஃப் ஆக்சிடென்ட், கீழே விழுந்துடுறாரு. ஒரு சாண்ட் இருக்கு, சறுக்கிட்டு போய் விழுந்துடுறாரு. எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு வந்து அப்படியே பேண்ட் எல்லாம் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் புண்ணாயிடுச்சு, பேண்ட் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அவர் எழுந்து உட்காந்துட்டு அப்படியே உதறி தள்ளிட்டு அவரே தானா வண்டியை எடுக்கிறார். வண்டியை எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு அந்த ரோட்டு ஓரமா நின்றுக்கிட்டு யோசிக்கிறார், என்னது இப்படி நம்ம கீழே விழுந்துட்டோம், யாருமே வந்து நம்மள வந்து தூக்கு விடல பாருங்க, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல பாருங்க, இன்னும் பிஸியான ரோடு, எல்லாருமே பார்த்துட்டு தான் போறாங்க, யாருமே இறங்கி செய்யல அப்படின்னு வந்து நினைச்சிட்டே இருக்கும்போது அவருடைய நண்பர் வரார். நம்ம என்னடா இங்க நிக்கிற அப்படின்னா, இந்த மாதிரி விழுந்துட்ட மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, சரி சரி பரவாயில்லையா, போலாமா அப்படின்னா, போலாம் மாப்பிள்ள. ஆனா மாப்பிள்ள, நான் இந்த மாதிரி விழுந்து கீழே விழுந்துட்டேன், லைட்டா விழுந்தோடனே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பாக்குறேன், யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்புறம் நானாவே எழுந்து இப்ப கிளம்பிட்டு இருக்கப்ப நீ வந்துட்டு நல்ல நீயாவது வந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு, நீ எத்தனை கீழே விழுந்து அடிபட்டு விழுந்திருக்கும் பொழுது நீ எத்தனை தடவை வந்து பார்த்துட்டு சென்றிருக்கிறாய், அதில் எத்தனை தடவை நீ உதவி செய்திருக்கிறாய் என்பதை அவருடைய நண்பர் சொல்லும்போதுதான் அவர் உணர்ந்தாராம். என்னன்னா, ஒரு நல்ல பிஸியா இருக்கிறோம், வேலைக்கு போறோம், நம்மளுடைய அலுவல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு சின்ன ஹெல்ப், அப்ப நமக்கு கண்ணு இருந்தும் குருடராய் அப்படிங்கிற பாடலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து அலுவல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, நாம் உயர வேண்டும் என்ற கோல் செட்டிங் இருக்கு, நம்ம பறந்து செல்ல வேண்டும், பாய வேண்டும், ஒரு சொசைட்டியில நம்பர் ஒன்னா வர வேண்டும் என்ற உயர்ந்த நிலையில் நாம் பயணித்து இருந்தாலும் அதில் இதுவும் ஒன்று என்பதை நாம் உணர்ந்தால் அதற்காக ஒரு 5 நிமிடங்கள், இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நண்பர்கள்ட்ட நடைபெற்ற ஒரு உரையாடல் மூலமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம். ஒரு நண்பர் சொன்னாங்க, வெங்கட சுப்பிரமணியன் என்பவர் வந்து பிறவிலேயே வந்து பார்வையிட்டவர். அது யாரையா வெங்கட சுப்பிரமணியன் அப்படின்னு வந்து கேட்கலாம். அவர்கள் வந்து நல்ல ஒரு மனசு உறுதியோடையும் நல்லா கண்டினியூஸா செய்யற ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பிரயாஷா என்ற ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவி அவங்க வந்து இந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வியை மட்டும் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க.
அப்போ என்ன மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அவங்க குடுக்குற புக்கு வந்து பிரெயில் சம்பந்தமான புக்குங்கள், அப்புறம் ஆடியோ நூல்கள், தொழில்நுட்பம் அடிப்படையான பயிற்சிகள்லாம் வந்து குடுத்து, அவர்கள் வந்து பல அரசு துறையிலயும், தனியார் துறையிலயும் வந்து பாராட்டு பெற்றவர்கள். ஆனா, இந்த சாதனை அவர்கள் பெற்றதுனால என்ன வந்து நமக்கு சொல்ற அந்த மெசேஜ்ன்னா, பார்வை இல்லை என்பது ஒரு தடையல்ல. மன உறுதி, விழிப்புணர்வு, சமூகத்தின் ஆதரவு இருந்தால் எந்த இடையூறுக்கும் வெற்றி வந்து ஒரு தடையா இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப என்னன்னா, ஒரு பார்வை இல்லாத ஒரு நபர் அது நம்ம எத்தனையோ ட்ரஸ்ட் வச்சிருக்கோங்கிறோம், எத்தனையோ இடத்துல நம்ம வந்து மிகப்பெரிய ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல நம்மளும் உருவாக்கி இருக்கிறோம். ஆனா ஒரு பார்வை இல்லாதவர் வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு மட்டும் கல்வி சேவை செய்யவில்லை என்பது இந்த இடத்துல மெசேஜ். அவர் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சேவையை கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் வந்து அவரால வந்து வெற்றி பெற முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எந்த விதமான குறுக்கீடும் இல்லை. அப்போ என்னன்னா அவர்கள் வந்து கண்கள் இல்லாமலேயே இந்த உலகத்தை வந்து பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த சமயத்தில் நான் பதிவு சொல்ல விரும்ப ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஏதாவது டிசார்டர் ஆயிடுச்சு அப்படின்னா 100க்கு 99% வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. ஆனா 1% அவர்களுக்கு சப்போர்ட்டே இல்லை, அவங்களுக்கு குடும்ப ஆதரவு இல்லை. அதனால அவங்க தன்னுடைய முயற்சியினால வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து வெற்றியாளராக வராங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஏதோ விஷயங்களை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பர்த்ல வந்து அவங்க வந்து பார்வை இல்லாதவர்களாக இருந்தாலும், ஆனால் அது மாதிரி இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில பார்வையை வந்து இழந்து கூட பார்வை இல்லை வந்து அவங்களுக்கு வந்து திறமையெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணிட முடியாது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக அவங்களுடைய திறமைகளை அவர்கள் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ வந்து உயர்ந்திருக்கிறார்கள், இந்திய லெவல்ல உயர்ந்திருக்கிறார்கள். நிறைய பெண்மணிகள் வந்து அதுல வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம இசை நிறைய கேட்கிறோம், பாடல்கள் கேட்கிறோம், நம்ம விரும்பிதான் வந்து அதை கேட்கிறோம். அப்போ நிறைய ஒரு கவுல் பத்மநாபன் வந்து ஒரு சிறந்த பாடகர், சங்கீத கலைஞர். அவர் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு சங்கீத கலைஞர் தான். அவருக்கு வந்து பார்வையும் வந்து மிக 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 ரொம்ப மைனூட்டா கேட்கும். அப்போ இன்றைக்கு இருக்கிற கண்ணில்லாதவர்கள் என்றால் என்ன அப்படின்னா, கண்ணார காண இயலாதவர்கள் மட்டுமே, கண்ணார காண இயலாதவர்கள் மட்டுமே கண்ணில்லாதவர்கள் என்று கூறுகிறோம். ஏன் எதையுமே அவங்க வந்து பார்க்கறது இல்ல, சரியாக செயல்படுறது இல்ல, நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு யோசிக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவுதான் மன உறுதி இருந்தாலும் அவர்கள் கண்ணில்லாதவர்கள். அப்போ நாம் பார்வையை காண்கின்றோம், கண்ணில்லாதவர்கள் வாழ்க்கையை காண்கிறார்கள் என்பதை கூறி எனக்கு கொடுத்த வாய்ப்பினை நன்றி கலிவர்தன் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுது மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய பேச்சாளர், இன்றைய பயிற்றுனர் கலிவர்தன் சார் அவர்களுக்கு நற்புணரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். யாரும் இல்லைன்ற பட்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமண கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும்
நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கலிவர்தன் சார், நீங்கள் மியூட் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் சைட்லேருந்து சவுண்டு வராமல் இருக்கும். சவுண்டு வந்துகிட்ருக்கு. நான் மியூட் போட்டுறேன். தேங்க்யூ சார். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம். தேங்க்யூ பவுண்டர் சார். கலிவர்தன் சார் அருமையா ஒரு விளக்கு குருடர் ஒரு விளக்கு எடுத்துன்னு ஒரு கதையில ஆரம்பிச்சு நம்ம கண் இருந்தும் குருடரா பல இடத்துல இருக்கிறோம். எந்தெந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லி ரோடு ஆக்சிடென்ட் பற்றி சொல்லும்போது நிறைய ஞாபகம் இருக்கு. நம்மளே பல நேரத்துல அப்படியே லைட்டா ஸ்லோ பண்ணுவோம், ஆக்சிலேட்டரை குறைப்போம். ரொம்ப பெருசா அங்க எதுவும் இல்லை, எல்லாரும் எழுந்து நின்று பேசிட்டு தான் இருக்காங்கன்னா அப்படியே திருப்பி எல்லா நேரத்தையும் நம்மளாலையும் சூழல்ல உதவ முடியறதில்ல. விஷயங்கள்லாம் நம்ம கண் இருந்தும் குருடரா பல இடத்துல இருந்து பல தவறான முடிவுகள்லாம் எடுத்துறோம். ஸோ அருமையான நல்ல ஒரு செஷன் சார். நல்ல யோசிக்க வச்ச ஒரு செஷன். தேங்க்யூ வெரி மச் கலிவர்தன் சார். நன்றி ரமேஷ் சார். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வீரசேகரன் ஐயா, நீங்கள் பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்கள் கலிவரதன் இந்த கலிகாலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை கூற பல்வேறு செய்திகளை எடுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த விளக்கு எடுத்துக்கிட்டு போன அந்த ஐயா, அவரு கண்ணு இல்லை, ஆனா அவர் தவறா ஒரு செவத்துல போய் முட்டிக்க போறப்ப அவர் கையில இருக்கிற விளக்க பார்த்துட்டு, ஐயோ ஐயா நீங்க இங்க முட்டிடுற மாதிரி போறீங்கன்னு நான் பாக்குறதுக்கு அந்த விளக்கு யூஸ் ஆனா கூட நல்லா இருக்குங்கிறதுதான். அது போன்றுதான் விபத்துகள்ல தான் விபத்து சந்திக்கிறப்ப நம்மள பார்க்கலையேன்னு சொல்ற நம்ம எவ்வளவோ பாக்குறோம். அது இன்றைய சூழல்லங்கிறத மிகப்பெரிய செய்திகளை சொல்லிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவரும் அதை சொல்றாரு. அன்பும் அறனும் உடைத்தாயின் நெல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது 45வது குறளா. அத பார்த்தோம்னா இந்த அறன்னு வர்றத பெருவாரியாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ பொருளாதார உதவி செய்வதுதான் அறம், ஈகை, என் கையில இருக்கிற காசை கொடுக்கறது மட்டும்தான் அறம்னு பெருவாரியா எடுத்துக்கிட்டு நம்ம இன்று போற சூழல் நமக்கு இருக்கு. அது இல்லாம சின்ன சின்ன உதவிகள், இந்த மாதிரி ஒரு அம்மா வர்றப்ப ரோட கிராஸ் பண்றாங்க, இயன்ற ஒரு பையன் போய் அவங்க கைய பிடிச்சு, அதே பெரிய அறம் தான், அது அறம் தான். அது மாதிரி பல செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகள் தான் அவை. சமுதாய நோக்கோடு சிந்திப்போம், செயல்படுவோம். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு அன்போடு வாருங்கள், அடிக்கடி அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். தாமோதரன் சார், நீங்கள் பேசலாம். இனிய காலை வணக்கம். கலிவரதன் சார், மிக சிறப்பான ஒரு செஷனை காலையில் பட்டிருக்கிறீர்கள். ரோடில் எல்லாம் மயங்கி கிடந்தா கூட அவன் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி போனா கூட அவனாக அவன் குச்சிட்டு கிடக்கிறான், அவனை போய் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க தவிர அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏன் மறந்து விட்டது என்றுதான் தெரியவில்லை. ஒருவருக்கு உதவி செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு. அதையும் மீறி இப்போது உதவி செய்யும் என்ற எண்ணமே நமக்கு நிறைய பேர் இதனாலேயே விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் நேரமும் நெருங்கி வந்து விடுகின்றது. உதவி செய்ய வேண்டும். அவன் பிடித்திருக்கின்றானா இல்லையா, நல்ல நிலையில் இருக்கின்றானா, அவனை கண் தெரியாமல் விழுந்து விட்டானா என்ற
அவனிடம் சென்று பார்த்தால்தான் தெரியும். அதை அவனிடம் சென்று பார்க்காமலேயே எத்தனையோ தடவை எவ்வளவோ மனிதர்கள் சென்றிருக்கின்றார்கள். உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அருகில் சென்றாலும் பண்றாங்க, அவங்க குஷ்டிக்கிறாங்க, அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்க காலையில் அப்படின்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் அப்பதான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வரும். உதவி செய்வது மிக சிறப்பான செயல். அப்பொழுதுதான் நாம் மயங்கி கிடந்தாலும் நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நல்ல கருத்தை கலிவரதன் அவர்கள் கூறியதற்கு மிக்க நன்றி. அவர்களுடைய பொன்னான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து சிங்கம் ஸ்ரீவதியா மேம் நீங்கள் பேசலாம். சார், அனைவருக்கும் வணக்கம் சார். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சார். நேத்து ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. ஒரு 18 பையன் ரோடு கிராஸ் பண்ணும் போது ஏத்தாப்புல இருந்த வண்டிக்காரன் இடிச்சுட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் பார்த்துட்டு அந்த பையனோட நேரங்கள் என்னன்னு தெரியல, கிராஸ் பண்ணி போயிட்டோம். இன்க்ளூடிங் நானும் கூட அதுல கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன காரணங்கள் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போனோம்னா கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலைய வேண்டிய இடத்துல விட்டுருவாங்களோ, இல்ல நாளைக்கு சிக்கல்கள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த இடத்துக்கு போனேன். அப்போ ஒரு வயசான தாத்தா அந்த பையனுக்கோசரம் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த பையனுக்கோசரம் செஞ்சுட்டு வந்தேன். அப்பதான் நான் யோசிக்கிறேன், வாழ்க்கையில கண்ணு காது எல்லாமே கொடுத்து நம்ம அதை பயன்படுத்தாம இருந்து அதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்தி நான் செஞ்சதோட விளைவு இன்னைக்கு இந்த ஐயா சொல்லும் போது நான் யோசிச்சு பாக்குறேன். கடந்து போறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா ஒரு உயிர் போகும்போது கடந்து போறது வாழ்க்கையில அப்படிங்கறத நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேன். அதனால அழகான எடுத்துக்காட்டுகளை கூறி அழகான விதத்துல கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி. நன்றி சிங்கம் ஸ்ரீவதியா மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகணி மேம் நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த தலைப்பு சார் வித்தியாசமான ஒரு கோணத்துல கொண்டு போயிருந்தாரு. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சொன்ன கருத்துக்களையும் தாண்டி இன்னைக்கு ஒரு புதுமையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நடைமுறை வாழ்க்கையில மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை எடுத்து சொல்லும் போது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சிவகணி மேம். கலிவர்தன் சார், உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். 1 நிமிடம் உங்களுடைய டைம் சார். கலிவர்தன் சார், உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம். ஒரு 1 நிமிஷம் எடுத்துக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஹீலர் ஐயா கையை உயர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் சார், ஹீலர் சார் நீங்கள் பேசலாம் சார் சுருக்கமாக. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வீபதியாகிறதுக்கு நேரம் இல்லை, டக்குன்னு வந்துட்டேன். அதாவது என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இல்லை. அது போறதுக்கு முன்னாடி முதல்ல ரமேஷ் சாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இதுல நான் ஒரு இந்த கண்ணு தெரியாம விளக்கு எடுத்துட்டு போற கதையை பத்தி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி அது சொல்ல வேண்டியது இல்லை, அதுக்காக அவருக்கு முதல்ல நன்றி. என் கிளாஸ்ல ஒரு பையன் பிளைண்ட் ஸ்டூடெண்ட். 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு கூட்டிட்டு வருவான். இந்த கிளாஸ்க்கு கூப்பிட்டு வரும்போது அப்பா கேட் வரைக்கும் கொண்டு வந்து விடுவாரு. ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளாஸ் வரைக்கும் கொண்டு வருவான். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டோட பக்கத்திலே உட்காந்துருப்பானா, இவன் தனியா உட்காந்துருப்பான். அவனுக்கு என்னன்னா
தனியா என்னால வாழ முடியுங்கிற சார். நீங்க கிளாஸ்ல வந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த ஒன்னா மரியாதையை கொடுங்க, என்னை தனித்து பார்க்காதீங்கன்னு அப்படி அது ஒரு உறுத்தல சொல்லுவாப்ல. அப்படி அது என்னதுனால சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தா, எந்த கேள்வி கேட்டாலும் தான் ஃபர்ஸ்ட் கையை தூக்குவாப்ல. சார் நான் சொல்றேன் சார், கோபாலகிருஷ்ணன் பேரு, அவன் வந்து ராமகோபாலன்னு பேரு. ஏன்னா இந்த பேர் சொல்றேன்னா வெங்கட சுப்பிரமணியன்னு சொன்னாரு. அதாவது இவர் பேரை சொல்லி அவனோட அட்டாச் பண்றாரு பாருங்க. பேருக்கும் மதிப்பு. அந்த பேர் இருக்கிறவன் கண்ணு இல்லாதவன் இருக்கிறவனா இருந்தாலும் வச்சுக்கீங்க, அவன் சொல்லுவான், கண்ணு இல்லாத என் பேர் வச்சவன் வந்து இவ்வளவு தூரம் அத வேலையெல்லாம் செஞ்சிருக்கானா, அத வந்து ஒரு தளத்துல பேசுற அளவுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன கண்ணு இருக்கிறவன் நான் எப்படி இருக்கணும், வெங்கட சுப்பிரமணியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்தது. அதாவது அந்த கனெக்ஷன் வந்து இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் கனெக்ஷன். இந்த வேர்டு ஏன் சொல்றாரு, ஏன் அந்த பேரையும் இதையும் சேர்க்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ராமகோபாலன் ஒவ்வொருத்தரும் கண்ணு தெரிய ராமகோபாலன் நமக்கு அரசியல் ராமகோபாலன் ஒருத்தர் இருந்தார். சோ அவர் பேரு எல்லா இடத்துக்கும் வச்சு அது மாதிரி இந்த பேரு அந்த ஆடு இந்த தன்மை எப்படின்னா என்ன ரொம்ப முக்கியம் கொடுத்து முன்னாடி சொல்ல அவன் சொன்ன வார்த்தையே தான் பாக்குறவன். தட் இஸ் a difference. ஓகே, ஒரு 20 கான்செப்ட் முடிச்சு மகிழ்ச்சியை வாழ்க்கைன்னு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். நேற்றுக்கு வந்து யாராட்டெல்லாம் இல்லையோ தெய்வமே இதை வாங்கிக்கங்க, கண் குவலைன்னு, ஐ வாஷ் கப்னு. கண்ணு இருக்கிறவன் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. நான் நேத்திக்கு ட்ரெயின்ல வந்து வெளியில ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவரோட பேசிட்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் இந்த 20 ரூபா கப்பு இதை வாங்கிக்கங்க, கண்ணை எப்படி கிளீன் பண்ண அப்படிங்கிற சொல்லி கொடுத்தேன். எந்த ஊரா இருந்தாலும் நம்ம பயிற்சி தரதை தாண்டி பொருளை அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஆனா கண்ணு தெரியாத ஆட்களுக்கு கூட நம்ம போய் கொடுக்கணுங்கிற உத்வேகத்தை வந்து இன்னைக்கு கொடுத்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கு. வெறும் 20 ரூபா கப்பு தான், இது எப்படி மெனக்கடணும்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன சார் இதுல போய் உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கிறது இவ்வளவு மெனக்கடுறீங்களே. ஐயா, நீ கண்ணு நல்லா இருந்தா இந்த நாட்டுக்கு எவ்வளவு நீ மெனக்கடுவ, நீ அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளோட அது சின்ன விதை தான் அது விருட்சமாக மாறுகிறது, காடாக மாறுகிறது. அந்த விளைச்சல் ரொம்ப பரிபூர்ணமா இந்த உலகத்தை வந்து சுபிட்சமா மாத்திர ஒரு. அதனால நம்ம செய்யக்கூடிய சின்ன, இப்ப நம்ம வயசா இருப்போம், ரிட்டையர்ட் அப்புறம் இனிமே யார்கிட்ட போய் என்னத்த சொல்லிட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதை சொன்னவங்க வேல்யூபிளா எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வேல்யூ வேலை செய்யும் பாருங்க. அதுதான் நம்மளோட தர்மம். வயசாக நம்ம நிறைய புண்ணிய காரியம், போகாத இடத்துக்கு போகணும். அதாவது என்னன்னா, திருப்பதியில போய் எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், கேட்கற இடத்துலயே போய் எல்லாத்தையும் கொடுத்துறோம். போகாத இடம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, போய் பண்ணணும். 20 வயசு வரைக்கும் போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் கோவில்ல இருந்து எல்லா இடத்துலயும் இடத்தை மாத்திட்டேன், சிந்தனையை மாத்திட்டு இருக்கேன், செயலை மாத்திட்டு இருக்கேன். பல்லு வலியோட பேசுற தெய்வமே, இதுக்கெல்லாம் உற்சாகத்துக்கு கண்ணு தெரியல, ஆனா அதை இழந்து வாழ்க்கைங்கிற வார்த்தையை சொன்னார். அந்த கண்ணு தெரியாதவர் வாழ்றார் அப்படிங்கும் போது, என்னோட ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, சாமர வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னா we are not losing anything. கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுத்து அனுப்பணும், நமக்கு தெரியணும் யாருக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னு. வாழ்க பல்லாண்டு. நன்றி தெய்வமே. பிடிச்சிட்டீங்க போல் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அலாட். வாங்க, அடிக்கடி வாங்க. தேங்க்யூ. அவங்க நெய்வேலியிலேருந்து பிடிக்கல சார். அவங்க நெய்வேலியிலேருந்து பல செஷன் எடுத்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 செஷன் மேலே எடுத்துட்டாங்க. அவங்க நற்புலையில் ஆரம்பித்த 1ஆம் தேதி காலத்திலேருந்து பயணிச்சிட்ருக்காங்க. அவங்க வேலை நிமித்தம் காரணமாக அப்பப்போ வராமல் இருந்தாலும் அவங்க ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அவங்களும் பயணிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 வருடத்திற்கு மேலே அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு செஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. கலைவரன் ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்மளுடைய நற்புறத்திற்கு. இன்றைய ஃபீட்பேக் செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப
நல்லாவே தெரியும். நம்ம எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தாலுமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டு சந்தோஷமா வெளிப்படுத்துறது. தளம் எப்படி இருக்கும்னா, எப்படிதான் பிரசன்டேஷன் பண்ணாலும் சரிங்க, எப்படிதான் ஒரு நாலேஜ் எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணாலும் சரி, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் சரி உயர வைக்கின்ற தளம் தான் இந்த நற்புலரி. பல ட்ரைனிங் மீட்டிங் ஒரு ஆன்லைன் செஷன் எடுக்கிறதுக்கு தூண்டுகோலாகவும் உறுதுணையாகவும் இன்னைக்கு ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல்ல என்னை கொண்டுட்டு போன இந்த தளத்துக்கு தான் வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். பல ட்ரைனர்களை உருவாக்கி தளம் இன்னைக்கு 906 daysல வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. விரைவில் வந்து 1000 days வந்து நம்மளுடைய இந்த 1000 நாட்கள் நம்மளுடைய வந்து வாய்ப்பு இருக்கு. நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. இன்று அதிகாலை பொழுது மிகச்சிறப்பான ஒரு பொழுதான், மிகச்சிறப்பான ஒரு நாள் தொடக்கமாக அமைகிறது காரணமாக இருந்த இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் கலிவர்தன் சார் அவர்களுக்கு நற்புலரி சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வேலை நிமித்தமாக காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரி சார்பாக மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாளைக்கு ஒரு நல்ல செஷனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.